உன்னதமான தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். லயன் அன்பரசு ஸ்பீக்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எல்லா உயிர்களுக்கும் மூலமாக நாயகனாக விளங்குபவன் இறைவன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிறது வள்ளுவம். இது ஏதோ மனித குலத்திற்கு மட்டுமே சொன்னது என்று நினைப்பது தவறு. எல்லா உயிர்களும் தாயின் வயிற்றிலிருந்துதான் பிறக்கின்றன. ஆனால் மனிதன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கை மற்ற உயிரினங்களிலிருந்து முற்றிலும் வேறுபடுகிறது. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அதீத மன உணர்வால் நாம் மாறுபடுகிறோம். இறைவன் பிறக்கும் உயிர்கள் வாழும் விதத்தில் மனிதன் வாழும் விதம் மற்ற உயிரினங்களிலிருந்து முற்றிலும் வேறுபடுகிறது. உயிர்தோறும் உணர்வை கொடுத்த இறைவன் மனிதனுக்கு மட்டுமே நேற்றையும் இன்றையும் நாளையையும் புரிந்து கொள்ளுகின்ற அந்த அற்புதமான மன உணர்வை கொடுத்திருக்கிறான். உயிர்தோறும் நாக்கை கொடுத்த இறைவன் மனிதனுக்கு மட்டுமே பேசும் திறனை அளித்திருக்கிறான். உயிர்தோறும் உடம்பை படைத்த இறைவன் மனிதனுக்கு மட்டுமே நிமிர்ந்து நிற்கும் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கிறான். இந்த 3 காரணங்களால் மனிதர்கள் மற்ற உயிரினங்களிலிருந்து வாழ்க்கை முறையிலே மிகுந்த வேறுபாட்டை கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இறைவனை மனம், மொழி, மெய்களால் நாம் வழிபட வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி மனம், மொழி, மெய்களால் இறைவனை வழிபடுவதற்கு திரிகரண பக்தி என்றும் முக்கரண பக்தி என்றும் அவர்கள் பேசுகிறார்கள். இப்படி மன, மொழி, மெய்களால் ஒரு மற்ற உயிர்களிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை நமக்கு அமைந்திருப்பதால் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்பவர்களாக இருக்கிறோம். அந்த நன்றியின் வெளிப்பாடுதான் நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் நடத்துகின்ற திருவிழாக்கள், பண்டிகைகள் என்றால் அது மிகையில்லை. இறைவனை மனத்தால் நினைத்து வழிபடுகிறோம். இறைவனின் திருப்பெயரை சொல்லி சொல்லி வழிபடுகிறோம். இறைவனை மெய்யால் பலவாறு நாம் வழிபடுகிறோம். நம் உடம்பால் அவர் திருவடியை நினைந்து தொழுகிறோம். மீண்டும் சொல்வதனால் இப்படி மனம், மொழி, மெய்களால் நம் நன்றி உணர்வை வெளிப்படுத்துகின்ற விஷயம்தான் இந்த பூஜைகள், சடங்குகள், திருவிழாக்கள், பண்டிகைகள் எல்லாமே. நம் முன்னோர்கள் இந்த திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் பலவிதமாக போற்றி பாதுகாத்து வந்திருக்கிறார்கள். பல்வேறு வழிகாட்டு முறைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். கோவிலுக்கு சென்று வழிபடுகின்ற திருவிழாக்கள், வீட்டில் இருந்தபடியே குடும்பத்தினருடன் செய்கின்ற வழிபாடுகள், உறவினர்களுடன் சேர்ந்து செய்கின்ற வழிபாடுகள் என்று அதை பல்வேறு விதங்களாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். இத்திருவிழாக்களின் வாயிலாக இந்த பூஜைகள், இசைகள், சிற்பங்கள், ஓவியங்கள், நடனம் இப்படி எல்லாவற்றையும் நமக்கு தெரிந்த எல்லா கலைகளையும் இறைவனுக்கு அர்ப்பணிப்பதாகவே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். நம் புண்ணிய பூமி பாரதத்தின் மேன்மைக்கு மிக முக்கிய காரணம் நம் நாட்டில் எழுப்பப்பட்டுள்ள மிக உயர்ந்த ஆலயங்களும் அவற்றில் நாம் நடத்தும் திருவிழாக்களும் பூஜைகளும் என்றால் அது மிகையில்லை. நிலத்துக்கு அடியில் நீர் நிறைந்திருந்தாலும் நாம் தோண்டுகின்ற இடத்தில் நீர் கிடைப்பது போல, பசுவின் உடல் முழுவதும் பால் இருந்தாலும் அதன் மடியிலிருந்து மட்டுமே நமக்கு பால் கிடைப்பது போல, இறைவன் எல்லா இடத்திலும் நிறைந்திருந்தாலும் அவனது ஆலயத்தில் மட்டுமே அவனது அருளாட்சி முழுமையாக நமக்கு கிடைக்கிறது என்பதை நம் முன்னோர்கள் உணர்ந்து வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மதம் ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவாலயத்திற்கு வர வேண்டும் என்று அழைக்கிறது. இன்னொரு மதம் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இறைவனை தொழ வேண்டும் என்று பணிகிறது. ஆனால் எந்த விதிகளும் இல்லாமல், எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாமல், எந்த நிபந்தனைகளும் இல்லாமல் மக்கள் அவர்களாகவே தாமாகவே முன்வந்து ஆலயங்களுக்கு செல்லுகின்ற ஒரு அதிசயத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மக்கள் ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கில் ஆலயங்களுக்கு செல்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பூஜைகள், யாகங்கள், யோகங்கள், கதா காலட்சேபங்கள், பஜனைகள், திருவிழாக்கள் என்று அவர்களாகவே முன்வந்து ஒவ்வொரு நாளும் அந்த இறைவனை வழிபடுவதற்கு வழிமுறைகளை அமைத்துக் கொள்கிறார்கள். நம் முன்னோர்கள் இந்த திருவிழாக்களை எப்படி அமைத்தார்கள் என்பதை ஆராயும் பொழுது அது இன்னும் பெரிய அதிசயமாக இருக்கிறது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவற்றை மையமாக வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மாதமும் அந்த அமாவாசை, பௌர்ணமியை கணக்கில் எடுத்துக்கொண்டு 27 நட்சத்திரங்கள், 12 திதிகள் இவற்றையெல்லாம் முறைப்படுத்தி அவற்றை மையமாக வைத்துத்தான் இந்த திருவிழாக்களை அமைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் உத்தராயணம், தட்சிணாயனம் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லா முருகன் கோயில்களிலும் தமிழகத்தில் ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை மிக விசேஷமாக கொண்டாடப்படும். முருகனின் வலது கண் சூரியன் என்றும் முருகனின் இடது கண் சந்திரன் என்றும் நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
இந்த சூரியன் பூமிக்கு அருகில் வந்து அந்த வெப்பத்தை அதிகமாக வெளிப்படுத்த ஆரம்பிக்கின்ற நாள் உத்தராயணம் என்று சொல்கிறார்கள். இதுதான் தை கிருத்திகை நாள். சூரியன் பூமியிலிருந்து மெல்ல விலகி சென்று நமக்கு அந்த குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற முதல் நாள் தான் தட்சிணாயனம் என்று சொல்கிறார்கள். இதுதான் ஆடி கிருத்திகை என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் நாள் தை மாதம் பிறக்கும். இது தை மாதம் 14ஆம் தேதி வரும். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் சித்திரை முதல் நாள் ஏப்ரல் 14ஆம் தேதி வரும். இந்த 14 என்ற எண்ணுக்கும் நம்முடைய திருவிழாக்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் காணலாம். நமது முன்னோர்கள் ஒரு மாதத்தை 30 நாட்களாக பிரித்திருக்கிறார்கள். இதில் பௌர்ணமி ஒரு நாள், அமாவாசை ஒரு நாள், அந்த 2 நாட்கள் போக மீதி 28 நாட்களை 14 நாட்களாக வடிவமைத்திருக்கிறார்கள். இதில் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை என்று சொல்லுவார்கள். பிரதமை என்றால் முதன்மையானது என்று பொருள். பிரதம மந்திரி என்று சொல்லும்போது முதன்மையானவர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த மாதிரி அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை, 2வது நாள் துவிதியை, 3வது நாள் திரியோதிதி, 4வது நாள் சதுர்த்தி. இது எப்படி அமைந்தது என்று கேட்டால், எண் கணிதத்தில் நாம் 1, 2, 3, 4 என்று சொல்லுகிறோம் அல்லவா, ஆங்கிலத்தில் 1, 2, 3, 4 எல்லாம் சொல்லுகிறோம். அதே மாதிரி இந்தி வார்த்தையில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 என்று வரும். இந்த முதல் நாள் பிரதமை முடிந்துவிட்டால் அடுத்த 2வது நாள் பார்த்தீங்கன்னா 2வது எண்ணுக்கு தோ என்று பெயர், அது துவிதியை. 3வது எண்ணுக்கு தீன் என்று பெயர், அது திரியோதிதி. 4வது நாள் சார், அது சதுர்த்திதி. 5வது நாள் பாஞ்ச், அது பஞ்சமி. 6வது நாள் சே, அது சஷ்டி. 7வது நாள் சாத், அது சப்தமி. 8வது நாள் ஆட், அது அஷ்டமி. 9வது நாள் நவ், நவமி. 10வது நாள் தஸ் என்று பெயர், அது தசமி. இப்படித்தான் இந்த பெயர்கள் அமைந்தன. 11வது நாள் பார்த்தீங்கன்னா ஏக் ப்ளஸ் தஸ், அது 11வது நாள் ஏகாதசி. 12வது நாள் தோ ப்ளஸ் தஸ், துவாதிசி. 3வது நாள் தீன் ப்ளஸ் தஸ், திரியோதிசி. 4வது நாள் சார் ப்ளஸ் தஸ், சதுர்த்திசி. இப்படி அந்த 14 நாட்கள் அமைந்திருக்கின்றன. அதே மாதிரி பௌர்ணமிக்கு அடுத்த நாட்களும் இதே மாதிரி பெயர்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் மாதங்களில் அந்த சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி என்று வருகின்ற அல்லவா, இவையெல்லாம் கூட வானில் தோன்றும் அந்தந்த பருவத்தில் தோன்றுகின்ற நட்சத்திரங்களின் பெயர்களை வைத்தே அமைக்கப்பட்டுள்ளன என்று சொல்லுகிறார்கள். இந்த திருவிழாக்களை நாம் கொண்டாடுகின்ற பாங்கு மிகுந்த வியப்புக்குரியது. தமிழகத்தில் பார்த்தீர்களானால் ஒரு 15 திருவிழாக்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நாளில் பல்லாயிரக்கணக்கான இல்லை பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுகின்ற மிகப்பெரிய விழாக்களாக அவை கொண்டாடப்படுகின்றன. மதுரை சித்திரை திருவிழா, திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா, திருச்செந்தூர் சூரசம்ஹாரம், திருவாரூர் ஆழித்தேர் திருவிழா, தூத்துக்குடி குலசை நவராத்திரி திருவிழா, ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சொர்க்கவாசல் திறப்பு விழா, பழனி முருகன் தைப்பூச திருவிழா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் ஆடிப்பூரம் தேர் திருவிழா, நெல்லையப்பர் கோயில் ஆலய திருவிழா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கருட சேவை, சிதம்பரம் நடராஜர் ஆரூத்ரா தரிசனம், சென்னை கபாலீஸ்வரர் 63 திருவிழா, கும்பகோணம் மகாமகம், திருவையாறு ஆராதனை திருவிழா, சமயபுரம் மாரியம்மன் தேர் திருவிழா. இந்த 15 திருவிழாக்களும் ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடி கொண்டாடுகின்ற விழாக்களாக இருக்கின்றன. இவற்றில் இறைவனின் திருவருளை பெற ஒவ்வொருவரும் பண்டிகைகளை வெகு விமரிசையாக கொண்டாடுகிறார்கள் என்பது தமிழகத்திற்கு மிகப்பெரிய பெருமை. இவற்றை தாண்டி அந்த தமிழ் மாதங்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதத்திலும் எவ்வளவு பண்டிகைகள் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணும்போது மிகுந்த வியப்பாக இருக்கும். தமிழர்கள் இதை தவறாமல் கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த இறைவனை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அந்த நல்ல நாட்களை நாம் நினைவு கொள்ள வேண்டும். சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களானால் சித்ரா பௌர்ணமி, சித்திரை வருடப்பிறப்பு, ராம நவமி, சித்திரை திருவிழா. வைகாசி மாதம் பார்த்தீர்களானால் வைகாசி விசாகம், நரசிம்மர் தேர், திருவாரூர் தேர். ஆனி மாதம் பார்த்தீர்களானால் ஆனி பௌர்ணமி, கூர்ம ஜெயந்தி. ஆடி மாதம் பார்த்தீர்களானால் அம்மனுக்கு கூழ் வார்க்கும் திருவிழா. தமிழகத்தின் எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களிலும் அந்த மாரியம்மன் எங்கெல்லாம் ஆலயத்தில் பிரவேசித்திருக்கிறார்களோ அத்தனை கோயில்களிலும் அந்த கூழ் வார்க்கும் திருவிழா வெகு விமரிசையாக நடக்கும்.
அது பார்த்தீங்கன்னா அந்த ஆடி மாதத்தில் அந்த வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு அவ்வளவு விசேஷம். எல்லா வெள்ளிக்கிழமைகளும் எல்லா ஆலயங்களிலும் அந்த திருவிழாக்கள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. ஆவணி மாதம் பார்த்தீர்களானால் ஆவணி அவிட்டம், கோகுலாஷ்டமி, விநாயகர் சதுர்த்தி, வரலட்சுமி விரதம் என்ற பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன. புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு ஒவ்வொரு வீட்டிலும், தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தர் வீட்டிலும் அந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைகளில் பெருமாளை கொண்டாடுவது மிக விசேஷமாக நடைபெற்று கொண்டு வருகிறது. ஐப்பசி மாதம் பார்த்தீர்களானால் தீபாவளி வரும், கேதார கௌரி விரதம் வரும், கந்தர் சஷ்டி விழா அந்த ஐப்பசி மாதத்தில் தான் வரும். சிவனுக்கு சிவாலயங்கள் எல்லாவற்றிலும் சிவனுக்கு அன்னதானம் நடைபெறுகின்ற அற்புதமான அந்த திருவிழா எல்லாராலும் கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை மாதத்திலே திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீப விழா, சபரிமலைக்கு யாத்திரை செல்லும் விழா, மார்கழி மாதத்திலே வைகுண்ட ஏகாதசி, பாவை நோன்பு, திருவாதிரை நோன்பு, அனுமன் ஜெயந்தி போன்றவை விமரிசையாக நம்மால் கொண்டாடப்படுகின்றன. தை மாதத்தில் தைப்பொங்கல், தைப்பூசம், தை கிருத்திகை போன்ற பண்டிகைகளை நாம் கொண்டாடுகிறோம். மாசி மாதத்தில் மாசி மகம், சிவராத்திரி, காரடையான் நோன்பு என்ற பண்டிகைகளை கொண்டாடுகிறோம். பங்குனி மாதத்திலே பங்குனி உத்திரம் எல்லா ஆலயங்களிலும், சிவாலயங்கள் மட்டுமல்லாமல் முருகன் ஆலயங்களில் மிகச்சிறப்பாக அந்த 10 நாள் உற்சவம், பங்குனி மாதம் முழுவதும் மிகச்சிறப்பாக அந்த 10 நாள் உற்சவம் நடைபெறுகின்றது. எல்லா ஆலயங்களிலும் இறைவனுக்கு திருக்கல்யாணங்கள் நடக்கின்ற ஒரு அற்புதமான மாதம் பங்குனி மாதம். இப்படி பார்த்தீர்களானால் சித்திரையில் துவங்கி பங்குனி மாதம் வரை மிகச்சிறப்பாக நம்முடைய முன்னோர்கள் பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் வகுத்திருக்கிறார்கள். நாமும் அவற்றை பின்பற்றி ஒவ்வொரு ஆண்டும் இவற்றை கொண்டாடி இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு விஷயம் என்பதை எண்ணி பாருங்கள். ஆலயங்களுக்கு செல்வது, திருவிழாக்களில் பங்கேற்பது என்பதால் நமக்கு என்ன நன்மை என்று பார்த்தீர்களானால், நம் இறை உணர்வு, மனநலம், தன்னம்பிக்கை, சமுதாய விழிப்புணர்வு, உள்ள தெளிவு, நம்முடைய அறிவாற்றல் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற விஷயங்களாக அந்த திருவிழாக்கள் அமைந்திருக்கும். இவை நம் வாழ்வை மேம்படுத்துவதோடு வாழ்வின் உயர்வு தாழ்வு, வெற்றி தோல்வி, மேடு பள்ளங்களை சமநிலையோடு எதிர்கொள்ளுகின்ற பக்குவத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த திருவிழாக்கள் கொடுக்கின்றன. நம் முன்னோர்கள் நமக்கு காட்டிய சமய நெறி நின்று உள்ளன்போடு இறைவனை வழிபட்டு மனதார அவனுக்கு நன்றி சொல்லி, மனம் மொழி மெய்களால் இறைவனுக்கு நன்றி சொல்லி, நம் இளைய தலைமுறையினர் செழிப்போடு வாழ வேண்டும் என்று உங்கள் எல்லோர் சார்பிலும் இறைவனை வேண்டி நீங்களும் திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் தவறாமல் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.